நீங்கள் இப்போது இங்கே பார்த்துட்ருக்கிற நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டம் கடைநல்லூர் தாலுகா சிங்கிலிப்பட்டி அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் நடந்துகிட்ருக்கிற ஒரு கோயில் திருவிழாவோட ஆரம்ப நிகழ்ச்சி. இந்த ஆரம்ப நிகழ்ச்சி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த திருவிழா வந்து 5 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து இங்கே இந்த நிகழ்ச்சி வந்து நடக்குது. இது என்ன நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குச்சாலி அப்படின்னு சொல்லி ஒரு அம்மன் சாமி இருக்குது. அந்த அம்மன் சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து திருவிழா நடத்துவாங்க. அந்த திருவிழா எப்படி நடக்கும் அப்படின்னா, அதாவது பூப்பு எய்தாத சின்ன பிள்ளைங்க, அந்த ஏஜ் அட்டன் பண்ணாத வயசில் இருப்பாங்க இல்லையா, அந்த சின்ன பசங்க மூலமாக தான் எடுத்து இந்த திருவிழாவை நடத்துவாங்க. அதாவது ஏஜ் அட்டன் பண்ணாத பொண்ணுங்களை ஒரு 6-7 பிள்ளைங்க இல்லை எவ்வளோ பிள்ளைங்க இருக்காங்களோ 9 பிள்ளைங்க கூட வரிசையை நிப்பாட்டிக்குவாங்க. நிப்பாட்டி வச்சுட்டு ஒரு 9 எலுமிச்சம்பழத்தை வந்து சாமியோட பாதத்துக்கு கீழே வச்சு தொட்டு கும்பிட்டு வைப்பாங்க. இதில் விழா கமிட்டி வந்து ஒரு பழத்தை வந்து முடிவு பண்ணி, இந்த பழத்தை எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து கோயில் கூட நடத்துறதுக்கு ஒரு உத்தரவாக ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அந்த மாதிரி எலுமிச்சம்பழத்தை வரிசையை வைப்பாங்க. இதில் அந்த சின்ன பசங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து அருள் வந்து ஆடி அந்த ஒரு எலுமிச்சம்பழத்தை மட்டும் கண்டிப்பாக எடுப்பாங்க. நம்ம முடிவு பண்ணது யாருக்குமே தெரியாது, விழா கமிட்டியை தவிர வேறு யாருக்குமே அதை சொல்லவும் மாட்டாங்க. ஆனாலும் அந்த சின்ன குழந்தை வந்து அந்த ஒரு பழத்தை எடுக்கிறது மூலமாக அந்த நிகழ்ச்சி வந்து கன்ஃபார்ம் ஆகுது. கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா அந்த அம்மனுக்கு செய்யக்கூடிய எல்லா விதமான செயல்களையும் அலங்காரமாக இருக்கட்டும், ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அம்மனுக்கு என்னென்ன செய்வாங்களோ அது அம்மன் உருவத்தில் எங்களுக்கு வந்துடுறதா நினச்சி நாங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி சூப்பராக இருக்கும். இதோட 41வது நாள் நிகழ்வு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவிழா நடக்கும். அதாவது பசு ஓட்டம் மீன்ஸ் பசுக்கள் எல்லாம் ரோட்டில் ஓட வச்சு இந்த மஞ்சள் விரட்டு பார்ப்பீங்களா, அந்த மாதிரி ஒரு 100-150 பஸ்ஸுலாம் ஓடும். நிகழ்ச்சி பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். வாய்ப்பு இருந்தால் உங்கள் ஏரியாவில் ஏதாவது இருந்ததுன்னா பாருங்கள். நன்றி. இது தாங்க பசு ஓட்டம். டேய், பசு ஓடுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஏன்டா ஓடி வரீங்க? அவ்வளோ ஆர்வம். ஓகே, பரவாயில்ல. இந்த நிகழ்ச்சி சூப்பராக நடந்துச்சு. இதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா,
இளைஞர்கள் அனைவரும் சந்தோஷம் என்பது சாப்பாட்டில் இருக்கிற உப்பு மாதிரி தான் இருக்கணும். உங்களோட சந்தோஷத்துக்கு வழிவிட்ட மாதிரி அதே மாதிரி மற்ற விஷயங்கள்லையும் கவனமா இருக்கு. அங்க கிளம்புங்க, மற்ற விஷயத்தை செல்வோம். சாமியோட உருவத்தை களிமண்ணால் செஞ்சு அதுக்கு பூஜை பண்ணியிருப்பாங்க. அந்த பூஜை பண்ணின உருவத்தை குளத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இதோட இந்த நிகழ்ச்சி சாமி விஷயத்தோடு முடியுது. இதுக்கப்புறமா இன்னொருத்தர் ஹீரோ இருக்கார். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊர் நாட்டாமை. இந்த நாட்டாமைக்கு வந்து ஒரு ஜமீன்தார் இருப்பார்லே, அந்த மாதிரி ஒரு கெட்டப்பெல்லாம் போட்டு குதிரையில் ஏற்றி அவருடைய ஊர்வலமாக கூப்பிட்டு போவாங்க. கூப்பிட்டு போயிட்டு அந்த குச்சாலி அம்மன் அப்படின்னு சொன்னால் பார்த்திங்கன்னா அந்த கோயிலில் போய் இறக்கி விட்டு கூப்பிட்டு வருவாங்க. அதோட இந்த திருவிழாவோட நிகழ்ச்சி முடியும். இதுதான் என்னோடய குரலில் வந்த முதல் வீடியோ. தப்பாக ஏதாவது பேசியிருந்தாலும் இல்லை சார் இல்லாமல் அப்படின்னு தோணியிருந்தால் கூட சாரி. அடுத்தடுத்து வீடியோ போடும்போது நான் திருத்திக்கிறேன். நன்றி மக்களே. பழைய அளவு படிக்கல, இப்போ உள்ள ஆளுக்கு தான் தெரியாது. பழைய அளவு படிக்கல, அதான் ஏழு